வெல்கம் பேக் டு கவித்ரா vlogs. கவித்ரா vlogsல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுதான் நம்ம சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம்னா நம்ம கேக் ஐசிங் பண்ணுவோம்ல, அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, அப்புறம் நம்ம அந்த ஃபாண்டன் பண்ணுவோம்ல, ஃபாண்டன் கேக் எல்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லா பொருட்களுமே இருக்கு. இது நான் திமுங்கிற ஒரு வெப்சைட்ல நான் ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல இது நான் ஆர்டர் பண்ணேன். வாங்க இதுல என்னென்ன பொருள்லாம் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இது நம்ம கேக்கு மேல வச்சு அந்த ரொட்டேட் பண்ணுவோம்ல, அதுதான். இது நமக்கு ஐசிங் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள். இதுல ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இருக்குன்னு நான் வெளியில எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க எவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேக் மேலே இப்படி வச்சு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம ஐசிங் பண்ணுவோம். அப்புறம் இது நம்ம அந்த ஐசிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த 2 நைஃபு, நம்ம க்ரீம் எடுத்து இப்படி ஐசிங் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு 2 இது. அப்புறம் இந்த கம்பி, இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம கேக் அந்த இப்படி கட் பண்ணுவோம்ல, ஒரே சேஃபாக வரும். கேக்கை நம்ம கட் பண்ணிட்டு நம்ம ஐசிங் உள்ளக்க தடவுறதுக்கு இது. அப்புறம் இது நம்ம மிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ இது பைப்பிங் அந்த பேக், இதுக்குள்ளே தான் அந்த ஐசிங் போட்டு நம்ம பண்ணுற அந்த பைப்பிங் பேக்கு. அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னா, இது டீஸ்பூன்ஸ். நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் இருக்குது. அப்புறம் இதில் ஃபுல்லாகவே அந்த நாசில்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நாசில்ஸ் இருக்குதுன்னு. இதுலேயே நிறைய பீஸ் இருக்குது. அதுக்கு ஒரு பாக்ஸ் வேறு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் இந்த பெரிய நாசில், இதெல்லாமே ரொம்ப பெருசு. பார்த்தீங்களா இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சைஸு பாருங்கள். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸும் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இதில் பண்ணி, இந்த சிஸ்ஸர் இருக்குல்ல, இந்த சிஸ்ஸர் அதுக்காக யூஸ் பண்ணுறது. இதை வச்சு அந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம அழகாக எடுத்து இப்படி கேக் மேலே நம்ம அழகாக வச்சிடலாம். அப்புறம் இந்த பைப்பிங் இது வச்சு நான் இந்த நாசில் பற்றி சொல்லணும். இது என்ன நாசில்னா, நம்ம ஒரே டைமில் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல கேக்கில். அப்போ நம்ம 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம இந்த நாசில் நம்ம யூஸ் பண்ணலாம். இது இதுவும் பைப்பிங் தான். இது பிளாஸ்டிக்கில் இருக்குது, பாலித்தீன் கவரில் இருக்குது. இது கொஞ்சம் நல்ல ரப்பர் மாதிரி இருக்குது. இது நம்ம கழுவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளால் கழுவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 3 கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒவ்வொரு மாடலில். இது நம்ம அந்த கேக்கு மேலே வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இது பிளைனாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி மாடலில் கீழே இப்படி நம்ம கொடுத்துட்ருக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது அந்த நாசிலெல்லாம் இருக்கலாம், அந்த கழுவுறதுக்கான அந்த ப்ரஷ் எல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பென்னு. இது பென். இதுக்கு நம்ம நேம் எல்லாம் எழுதணும், இல்லை வேறு ஏதாவது இந்த பென் மாதிரி டிசைன் போடணும், இப்படி போடுறதுக்கெல்லாம் நமக்கு இது இந்த பென் கொடுத்துருக்காங்க. அதுக்கான நாசில். அப்புறம் இது ஃபாண்டன் பண்ணுறதுக்கான ஐட்டங்கள். ஃபாண்டன் கேக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அப்போம்போது நமக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்டன் கேக் பண்ணிவிட்டு மேலெல்லாம் அது ஏரெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இதை வச்சு தேய்ச்சி விட்டோம்னா நல்லா ஒன்று போல் அழகாக வந்துடும். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுவும் ஃபுல்லாகவே அந்த ஃபாண்டன் பண்ணுறதுக்கான அச்சு தான்.
இது எல்லாமே வந்து நம்ம ஃபாண்டன் பண்ணுறதுக்கான அந்த அச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம அந்த ஃபாண்டன் அச்செல்லாம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், ஷேப்ஸ் எல்லாம் பண்ணி. இப்போ வந்து இதில் வந்து என்ன இது வந்து நமக்கு அது கூட ஒரு பேப்பரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஷேப்பில் என்னென்ன இதெல்லாம் வந்து நம்பர்ஸும் போட்டிருக்காங்க, அந்த நாசிலோட நம்பர்ஸும் போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம என்னென்ன ஷேப்பெல்லாம் இருக்குது அப்படின்னும் இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த பைப்பிங் பேக்கில் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த பெருசு இருக்குல்ல, இந்த பெருசோட சைஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸாகவும் நல்லாவும் இருக்குது. நீங்கள் கப் கேக்கெல்லாம் கூட இந்த மாதிரி பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு இதுவும் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன ஷேப்ஸில் வருதுன்ட்டு நம்ம அதுபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பொருள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டுங்க. இது கிட்டத்தட்ட வந்து 140. இந்த நாசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். இதில் நிறைய நாசில்ஸ் இருக்குது. இதில் இந்த நாசில் மட்டுமே மொத்தம் நமக்கு 60 கிட்ட இருக்கும். அப்போ இதில் வந்து நமக்கு 140 ஐட்டங்களுக்கு மேலே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு $20 அந்த மாதிரி தான் வந்து கனடியன் டாலருக்கு வந்து வந்துச்சு. இது என்ன பொறுத்தளவு இது ரொம்ப ஒர்த்து. உங்களுக்கு கேக் பண்ண தெரியலை, நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் நம்மளோட குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ பர்த்டே ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்மளே கேக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க. இல்லை பிகினர்ஸாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது இந்தியாவில் வந்து மீஷோலையும் கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் வந்து ஈஸியாக ஐசிங் அண்ட் ஃபாண்டன் கேக் வந்து வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.